Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி மோர் குழம்பு. என்னடா நேமே வித்தியாசமா இருக்கே, நல்லா இருக்குமா அப்படினு யோசிக்காதீங்க. நிஜமாலுமே இந்த தக்காளி மோர் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. அதோட நாம ஏதாவது பொரியல் வச்சு சாப்பிட்டோம் அப்படினா அவ்ளோ சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யிறது ரொம்ப ஈஸி. அதோட இதனோட டேஸ்ட் வந்து டோட்டலாவே வித்தியாசமா இருக்கும். இது செய்யிறதுக்கு நான் 5 மீடியம் சைஸ்ல தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி மோர் குழம்பு செய்யிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 கட்டி பூண்டு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் நாம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன். அடுத்தது 1 கொத்து கறிவேப்பிலை, 1 கப் தயிர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் எடுத்துர்க்கேன். அந்த தக்காளியை கொஞ்சம் சின்னதா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வாணலியில 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு சீரகத்தை இதுக்கு போட்டுடலாம். இதுக்கு கடுகு போட தேவையில்ல, அதுக்கு பதிலாக நம்ம சீரகம் போட்டிருக்கோம். சீரகம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ நறுக்கி வச்சு அந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு டைம் நல்லா வணக்கிட்டு நம்ம இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு நசுக்கி எடுத்திருக்கேன். அப்படியே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நசுக்கி போட்டோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டைம் கடைச்சி எடுத்திருக்கேன். தயிரை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாலே போதும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான தக்காளி மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.